Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 722 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல செத்துட்டான்னு நினைச்ச ட்ரஃபால்கர்லாம் திடீர்னு லூஃபிய ஷாம்பிள்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆபரேஷனுங்கிற பேர்ல டோஃப்ளமிங்கோ நெஞ்சிலேயே சொருகுனா. இந்த ட்விஸ்டை அவன் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த ஆபரேஷனுக்கு பேரு தான் காம்போ நைஃப். குத்துன குத்துல நெஞ்சில இருக்க கொய்யா பழமே தெரிச்சிருக்கும் போல. வாயில இருந்து அவனுக்கு ரத்தம் பீச்சுக்கிட்டு அடிக்க வச்சு அமுக்குவான். அவ்வளவுதான், இனி அவனுக்கு சங்குதான் போல. ட்ரபோல் பார்த்துட்டு கதறுவான். ஏன்னா அவனை கொன்னுட்டாங்க, எப்படி வந்தான்னு தெரியல. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவன் இந்த மாதிரி ஷாம்பிள்ஸ் பண்ணணும்னா அவன் ரூம் கிரியேட் பண்ணணும். ஆனா அப்படி ரூம் கிரியேட் பண்ண மாதிரியே தெரியலையே. எப்படின்னு கேட்டா போடா விளக்கண்ணாமா. எப்படின்னா பைய ரூமை கிரியேட் பண்ணியிருக்கான், அதுவும் தம்மா கூண்டுக்குள்ள பெரிய சைஸுக்கு. அதெல்லாம் அவங்களால பார்க்க கூட முடியாது. இதனால இவனோட லைஃப் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா இவனை காலி பண்ணணும்னா அதை பண்ணித்தானே ஆகணும். அதனால பெரிய சைஸ்ல கிரியேட் பண்ணி சம்பவம் பண்ணிட்டான். ரபோல் கதருவான், அட சண்டால பையில இப்படி பண்ணிட்டியடான்னு. இந்த ஒரு மொமெண்ட்டுக்காக தான்டா நான் இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன்மா. சரி இப்ப அதெல்லாம் விடுங்க, அட்டாக் பண்ணிட்டான். அந்த டோஃப்ளமிங்கோ தான் லாவ சுட்டான்ல, அப்புறம் எப்படி இவன் பொழைச்சான் அப்படின்னு பார்த்தா மொதல் டைம் டோஃப்ளமிங்கோ சுடும் போது மட்டும்தான் அந்த குண்டு அவன் மேல பட்டிருக்குது. அப்படியே பட்டவனே தெரிச்சடிச்சு போய் விழுந்தான்ல, முடியாம கூட முக்கிட்டு இருந்தான், வாயில பூரா ரத்தம். ஆனா அந்த கேப்ல அவன் என்ன பண்ணிட்டான், கீழே அந்த அல்லக்கைங்களை செத்து போன டெட் பாடி ஒருத்தர் இருந்திருப்பான். அவன் கூட அலேக்கா ஷாம்பிள்ஸ் பண்ணி விட்டு இவன் கீழே வந்துட்டான். அந்த டெட் பாடி தான் மேல இருந்திருக்கு. சோ கண்ட மேனிக்கு அதுக்கப்புறம் அவன் சுட்ட புல்லட்ஸ் எல்லாமே அந்த டெட் பாடி மேலதான் பட்டுச்சே தவிர லாக் எதுவும் ஆகல. அதான் கத்திட்டே சுட்டுருப்பானே, நீ ஹார்ட் பைரட்ஸோட கேப்டன் தான்டா, அந்த வேலையை பார்க்காம என்னடா இங்க வந்து நொட்டிட்டு இருக்கேன்னு. அந்த டைம் எல்லாம் இருந்தது லாவோட பாடியே இல்ல. சோ பைய கரெக்டான டைமுக்காண்டி அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான். லூஃபி டோஃப்ளமிங்கோன்னு கத்திட்டு எப்ப வெளியில வந்தானோ அந்த டைம் மறுபடியும் ஷாம்பிள்ஸ் பண்ணி அந்த டெட் பாடி எங்க கொண்டு வந்துட்டு மறுபடியும் அவன் அங்க போயிட்டான். அதுக்கப்புறம் நம்ம பைய கூட ரத்தம் கால பட்டோன்னு லாவை திருப்பி போட்டு என்னாச்சு ஏதாச்சுன்னு பதறனால அந்த டைம் எல்லாம் லா உயிரோட தான் இருந்திருக்கான். அவனுக்கு எந்த பஞ்சாயத்தும் இல்ல. ஒரே ஒரு புல்லட் மட்டும் நல்லா இறங்கிருச்சு. அது தெரியாத அந்த முட்டா பைய டோஃப்ளமிங்கோ அவன் செத்துட்டான்டா, செத்துட்டான். ஓ ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்த உனக்கு துப்பு இல்ல, தொடப்பக்கட்டை இல்ல, வாய் இல்ல, வயிறு இல்லன்னு வண்டியா டயலாக் பேசினா. அந்த டைம் லூஃபி காண்டாயி கடுப்பாயி உன்னை கொல்லாம விட மாட்டேன்டான்னு சொல்லும் போது கொஞ்சம் வெயிட் பண்ணு லூஃபி, நான் சொல்றத பண்ணுன்னு ஒரு வாய்ஸ் கேட்டுச்சே, அது நம்ம லா தான். நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன், அது அவனுக்கு தெரியாது, சோ திரும்பிடாத, நான் சொல்றத அப்படியே பண்ணும்பான். நல்ல வேளை லூஃபி அந்த டைம் உடனே ரியாக்ட் பண்ணல. பொறுமையா அவன் சொல்றதை கேட்டு அவன் சொன்ன மாதிரியே எவ்வளவு க்ளோஸா டோஃப்ளமிங்கோ கிட்ட போக முடியுமோ அவ்வளவு க்ளோஸா போனான். அந்த கேப்ல தான் ட்ரஃபால்கர்ல ஷாம்பிள்ஸ் பண்ணி அவனோட நெஞ்சிலேயே வச்சு சுருகிட்டான். வெளியில இருந்து ஏதாச்சும் அட்டாக் பண்ணா கண்டிப்பா அதை தடுத்துடலாம், ஏன் உடம்புல ஏதாச்சும் பாதிப்புனாலும் அதை சரி பண்ணிக்கலாம். ஆனா உள்ளுக்குள்ள இருந்து அவனை கொன்னா டோஃப்ளமிங்கோவால எதுவும் பண்ண முடியாது இல்ல. அதனால இதுக்கப்புறம் உனக்கு சங்குதாண்டான்னு சொல்லி அவனோட பவரை நல்லா இறக்கி இருப்பான். டோஃப்ளமிங்கோக்கே நெஞ்செல்லாம் வெந்து போய் வாயில இருந்து ரத்தம் அப்படியே பிதிங்கிட்டு வெளியில வரும். சரி ரைட்டு, நினைச்ச மாதிரியே அவனை செஞ்சுட்டான். இந்த ட்ரபோல் வேற, தலைவா நீ ஒரு கிங்கு, எவனுக்கு முன்னாடி நீ முட்டி போடக்கூடாது, அவனை விடாதன்னு உசுப்பேத்தி விட்டவன. ஆமா இல்ல, இந்த அவனை காலி பண்ணிடுறேன்னு டப்புன்னு அவன் மூஞ்ச பிடிச்சிருவான். லா இருந்துட்டு டே விளக்கண்ண, இனிமேட்டு நீ என்னைய கொன்னாலும் ஒரு யூஸும் இல்ல, ஏன்னா நான் சம்பவத்தை சிறப்பா செஞ்சு விட்டுட்டப்பா, இனிமேட்டு நீ வெட்டுனவன. டோஃப்ளமிங்கோ கண்டுப்பாயி இதுக்கப்புறம் நான் உன்னைய விடவே மாட்டேன்னு சொல்லி அவன் பவர் எடுத்து அட்டாக் பண்ண வருவான். அந்த டைம் லூஃபி செகண்ட் இயர்ல இடையில பூந்து அவன் வயித்துல ஓங்கி ஒரு மிதி டைரக்டா எந்த ஒரு தடங்களும் இல்லாம ஸ்ட்ரெயிட்டா வயிற்றுலயே இறங்கிட்டான். அப்படியே தேய்ச்சிக்கிட்டு போய் விழுவான். சரி அவன் தான் அப்படியே கவுந்து கிடக்குறான்ல, இனி அடுத்தடுத்து ஒரு 10-15 அட்டாக்கை இறக்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு பையன் மட்டையாயிட்டான்னு அப்படியே விட்டுட்டானுங்க. ட்ரபோல் பார்த்துட்டு இது நடக்க வாய்ப்பே இல்லை, இந்த மாதிரி சப்ப பைரட்ஸுங்கெல்லாம் எங்க கிங்க ஜெயிக்கவே முடியாது, அவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, எவ்வளவு பெரிய ஃபூல் தெரியுமான்னு பில்டப் பண்ணுவான். உடனே லூஃபி மறுபடியும் அட்டாக் பண்ண போகும்போது லா இருந்துட்டு வெயிட் பண்றான்னு சொல்லி அப்படியே முடியாம தவுண்டு வருவான். ஏன்டா என்னாச்சுன்னு கேட்டா அவனுக்கு கோரோசோன் சொன்னதான் ஞாபகத்துக்கு வரும். என்னன்னா இந்த டோஃப்ளமிங்கோ கிறுக்கு பையன் ஆப்போசிட்ல இருக்கவங்க சின்னவங்களா பெரியவங்களா இல்ல லேடிஸுங்களா முடியாதவங்களா எதையும் பார்க்க மாட்டான். அவனுக்கு தேவையானதை ஒழுக்கமா பண்ணா அவன் ப்ரொமோட் பண்ணுவான், இல்லைன்னா அவங்க யூஸ்லெஸ், அவங்கள போட்டு தள்ள கூட அவன் தயங்க மாட்டான். கோரோசோன் லாவை ஃபர்ஸ்ட் மீட் பண்ணும்போது அவனோட பேக்ரவுண்ட் எல்லாத்தையுமே தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு தான் அவனை எப்படியாச்சும் இங்க இருந்து விரட்டி அடிச்சு அவன் லைஃப் அவன் பார்த்துக்கணும்னு சொல்லி எவ்வளவோ கஷ்டப்பட்டான். ஆனா லா இருக்கிற கொஞ்ச நாள்ல நான் கண்டிப்பா பல பேர்த்த சம்பவம் பண்ணியே தீர்வேன்னு ஒத்த கால்ல நின்னான். பட் அவனை கூப்பிட்டு போய் அவனை சரி பண்றதுக்காக கோரோசோன் ஹாஸ்பிட்டலா தூங்காம ரொம்பவும் பாடுபட்டு மண்டையெல்லாம் உடைச்சு லாவை அசிங்கப்படுத்துற டாக்டர்ஸ் எல்லாத்தையுமே தூக்கி போட்டு மிதிச்சு கடைசியில அந்த ஃப்ரூட் எடுக்கிறதுக்காக உசுரை கொடுத்து நம்ம லாவை காப்பாத்தி இருக்கான். சோ அதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டே அப்படியே டோஃப்ளமிங்கோ கிட்ட போவான். ஏன்னா அவனை இவன் தான் கொல்லணுமாமா, அவன் ஏன் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் தான் பாத்துக்கணும்னு சொல்லி அவனால மூவ் பண்ண முடியலன்னா கூட கஷ்டப்பட்டு நகர்ந்து போவான். அப்படி போய் பார்த்தா இன்னுமே டோஃப்ளமிங்கோ தலையில கையை வச்சு முக்கிட்டு தான் இருக்கான். உடனே அங்க ஒரு ரூமை கிரியேட் பண்ணி கோரோசோன் உங்களோட ஆம்பிஷனை நான் கடைசியா நிறைவேற்ற போறேன், இந்த பாவப்பட்ட ஜென்மத்தை நான் பரலோகத்திற்கு அனுப்ப போறேன். டே டோஃப்ளமிங்கோ இவ்வளவு நேரமா நீ டெம்போவா லாரியா டயலாக் பேசினியே, இப்ப நான் சொல்றேன்டா இதோட எல்லாமே முடிய போகுது, இதுக்கப்புறம் உனக்கு ராஜ்யம்னே ஒண்ணு கிடையாது, நீ வெறும் பூஜ்யம், சாவுடா கொப்ப மவனே அப்படின்னு காண்டில அவனை கழுவி ஊத்திட்டு இருப்பான். அவ்வளவுதான், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா.